ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரில்லியன்ட் டீலர் எபிசோட் 4 தான். வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். நான் எதிர்பார்க்கல டார்கெட் இருக்கிற இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வருவேன்னு. நான் வந்ததுக்கு காரணம், நான் சின்ன பசங்களை அவங்க கடத்துறாங்க, அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண தான் நான் வந்தேனே. எனக்கு இந்த பிளேஸை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி இந்த எல்ஃபு குழந்தை இவளையும் உன்னை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சுது, இவளுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. டிராஃபிக்கிங் அது வந்து ஒரு இல்லீகலான விஷயம் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜெனோஸ் இல்லை, அவரு தான் என்னை காப்பாத்தினாரு. அங்கே லெல்லி எவ்வளோ தூரம் சொல்லும் போது இப்போதான் உங்களுக்கு புரியுது. அப்படின்னா இதெல்லாம் உண்மைதானா? அப்போனா என்னை மன்னிச்சிரு, ஏன்னா நான் பண்ண வேலையால அவனால இப்போதைக்கு எழுந்துக்க முடியாது. ஏன்னா இதுதான் என்னோட வேலையும் கூட. நான் வந்து ரொம்ப அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அங்க ஜெனோஸுக்கு அவளைக்கும் எதுவுமே ஆகல. அங்க ஜெனோஸ் சொல்றான், ஓ அப்போ உனக்கு இப்பயாச்சும் புரியுதா? ஜெனோஸை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா ஜெனோஸுக்கு அங்க ஒண்ணுமே ஆகல. இப்படி உனக்கு ஒண்ணுமே ஆகல? நான் வந்து என்னோட டிஃபென்ஸ் மேஜிக்கே யூஸ் பண்ணேன், என்னால நம்ப முடியல. உன்னோட டிஃபென்ஸ் மேஜிக்கால இப்படி என்னோட மேஜிக் கன்னை தாண்டி உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. எனக்கு அந்த நிறைய விஷயம் வந்து இன்னமும் எனக்கு புரியவே இல்லை. என்கிட்ட இந்த ஆர்டினரியான டிஃபென்ஸ் மேஜிக் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அது பிரச்சனையா தெரியல. இப்படிப்பட்ட கேட்டகிரியை நான் வந்து பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் உன்னை மீட்டே பண்ணதில்லை. நீ வந்து என்ன சுட்டிருக்க எனக்கும் இன்னமும் புரியல. நீ வந்து யங்கான ஏஜ்ல இந்த மாதிரி ஒரு சோசரியை கத்து வச்சிருக்க. ஆனா நீ ஒரு பெரிய சோசரி தெரிஞ்சவனா அப்படின்னு அவ தப்பா எடுத்துக்கிறா. இல்ல நீ வந்து தப்பா சொல்ற. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயமும் தப்பு, இப்போ செகண்ட் உன்னோட சென்ஸும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல, என்னோட நேமிங் அது ஒண்டிதான் அவளைக்கும் சரியா இல்ல. ஏதோ ஒன்று இப்போ எக்ஸ்பிளனேஷனை நீ வந்து கொடுத்தாவணும். அவளை பத்தி சொல்றா. இதை கேட்டவனே அவங்களுக்கு புரியுது. ஓ அப்போனா அது நீ தானா? இதையும் அந்த கோஸ்ட் பார்த்துன்னு இருக்கு. இதுக்கப்புறம் தான் அவ சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு சீக்கிரட்டான மிஷனுக்கு வந்தேன். இந்த மாதிரி விஷயத்த நீ வந்து ஷேர் பண்றது ஓகே தானா? இல்ல பிரச்சனை இல்லை, ஏன்னா இதுக்கு நீ தான் கோஆப்ரேட் பண்ணணும். அட நான் எப்போ அதெல்லாம் சொன்னேன் இந்த மாதிரி நான் பண்ணணும்னு? ஒரு சிட்டிசனா நீ வந்து இதை பண்ணணும். நான் வந்து ஒரு நைட்டு உனக்கு ஆர்டர் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. ரீசெண்டாக தான் ஒரு டாக்டர் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கானா, இந்த ஸ்லம்ல இருக்க அந்த தீராத பகை அதை வந்து முடிச்சிருக்கான். இதுக்கேற்ற அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன ஆச்சு? அதுவா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி விஷயத்த பண்ண அவனை வந்து என்னால் அப்படியே விட முடியாது. அதே மாதிரி அந்த டெமி ஹியூமன்ஸ் அவங்க கிட்டேயும் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கவும் இல்லை. ஏன்னா அவனால மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுது. இந்த மாதிரி செயல் அவன் பண்ணும்போது டெவிலோட சர்வெண்ட்னு மற்றவங்களுக்கு வந்து அடையாளம் படுத்துது. யாருக்கு தெரியும், அவனுக்கு அட்டென்ஷன் அது வந்து பிடிக்காம இருக்கு. அவன் ஸ்பாட் லைட்டா இருக்க விரும்பல. மேபி அவனை அப்படியே பார்க்காம விட்டுறது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போனா உனக்கு அவனை நல்லாவே தெரியுமா என்ன? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, அந்த மாதிரி ஒருத்தனை எங்களால அப்படியே விட முடியாது. யாருக்கு தெரியும், நேஷனுக்கு அவன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவும் அமையலாம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாமலும் இருக்கலாம். அவருக்கு பணம் தான் தேவை அப்படின்னு இருக்கலாம்ல. நான் அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். இந்த மாதிரி மத்தவங்க ஹர்ட் ஆகுறது. அப்போனா உனக்கு தெரியுமா எல்ஃப் பொண்ணு? இல்ல அப்படிலாம் இல்ல. இது எல்லா விஷயத்தையும் இந்த கோஸ்டும் பார்த்துன்னு இருக்கு. எனக்கு தெரியல, அவனை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டவுனுக்கு போறது நல்ல விஷயமா இருக்கும். ஆமா எதுக்கு நீ என்ன டவுனுக்கு அனுப்புறன்னு பாக்குற? அதுவா உங்களுக்கு இம்பார்ட்டன்டான மிஷனும் கிடைச்சிருக்கு. நீங்க அதுக்குன்னு அப்படியே இருக்க கூடாதுல்ல. ஆமா நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான். அங்க போகும்போதே வெளியில பெட் இருக்குமா, அதை பார்த்து அவ கேட்கறா. ஆமா பெட் வந்து இங்க என்ன பண்ணுது? அது சும்மா இருந்ததா? சரி அதான் நான் வந்து இங்க தூக்கி போட்டேன். அப்படின்னா நான் வந்து இங்கேயே தங்கலாமா? உன்கிட்ட தான் எக்ஸ்ட்ராவா பெட் இருக்குல்ல. நானும் அந்த ஆளை கண்டுபிடிக்கணும், ஏன்னா ஒரு பிரச்சனையா இருப்பான். ஜெனஸ்க்கும் அவளைக்கும் புரியல. பின்னாடி அந்த கோஸ்டும் சொல்லுது, போற கிளினிக்ல புதுசா ஒரு டேஞ்சரும் புதுசா ஒரு பயங்கரமான பொம்பளையும் வந்திருக்கு. இதனால என்ன ஆக போதோ? அதுக்கப்புறம் அங்க லில்லி டீயை கொடுக்குறா. ஆனா ஒரு சைடு அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. கிட்ட போய், ஜெனோஸ் நீங்க வழக்கப்படி பண்றதை பண்ணுங்க. அங்க ஜெனோஸ்க்கு புரியல. அப்புறம் தான் அவனுக்கு புரியுது இந்த மாதிரி பெட் பண்ணணும்னு. பெட் பண்ணும் போதே அங்க அவனுக்கு புரியல. ஆமா என்னதான் ஆச்சு இவளுக்கு? அதுவா அவனுக்கு இன்னுமா புரியல. அவளுக்கு ஜெலஸா இருக்கு, ஏன்னா புதுசா அந்த பொண்ணு வந்திருக்கல. அதனால அவ காட்டிக்கிறான் எந்த அளவுக்கு அவ க்ளோஸ்ன்னு. அதே மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்ண போறான்னு தெரியல. அதே மாதிரி இந்த ரெண்டு உமன்ஸுக்கு இடையில இப்போ பேட்டில் நடக்குது. இன்னமும் நிறைய விஷயத்த பண்ற. ஆப்பிள வெட்டி கொடுக்குறது, தலைய வாடுறது, எதுவுமே வேலைக்கு ஆகலையா? ஐயோ நான் என்ன பண்றது? கேம்ல சொன்ன அந்த சீக்கிரட்டான வெப்பனை தான் நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங் போடுறா. அங்க நம்ம ஜெனோஸ் தூங்க வச்சிடறான். அதுக்கப்புறம் அவ பொண்ணை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அங்க ஹீரோவும் கேட்கறான், ஆமா எனக்கு தெரியல ஸ்டார்டிங்ல நீ எதுக்கு என்ன யோசிக்காம சுட்ட? அது என்னோட ஃபால்ட் தான். ஆமா உனக்கு வந்து ஏகப்பட்ட ஃபால்ட் இருக்கு. நீ சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நான் தான் பர்ஃபெக்டான மெம்பர் தெரியுமா ராயல் கார்ட்ல. மக்கள் எல்லாருக்குமே நான் தான் ஒரு ஹீரோ மாதிரி. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட் இருக்கிறதெல்லாம்
பிரச்சனையே இல்ல, புரியுதா? அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், நீ வந்து மாஸ்டர் மேஜா இருக்கிற இந்த டிஃபென்சிவ் மேஜிக்ல அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அதேதான் இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன், அந்த ஹீலரு அவனும் ஒரு டாப் கிளாஸான ஒரு செயின்டாவோ இல்ல ஒரு பயங்கரமான ஹீலராவோ இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா வர வழியில தான் அந்த பொண்ணை பார்த்தா அவளோட கையில நான் தான் சுட்டது, அவளோட கையில எந்த விதமான காயமும் இல்ல, அவனால முழுமையை ஹீல் பண்ண முடியுது. என்ன நீங்க சொல்றீங்க, இது பாசிபிளா எல்லாராலையும் பண்ண முடியும் தானே? இல்ல ஒரு செயின்டோ இல்ல ஹை கிளாஸ் ஹீலரால ஒண்டிதான் இதை வந்து பண்ணவே முடியும். இன்வெஸ்டிகேஷனை நாளைக்கே ஆரம்பிக்கணும், அந்த ஈவலை எப்படியாச்சும் பிடிக்கணும். என்ன இவ அலிகேஷனை இன்னமும் ஏத்திக்கினே போறா. சரி ஏதோ ஒண்ணு, எதுக்காக எவ்வளவு ஆர்வமா இதெல்லாம் பண்ணிருக்கீங்க? இப்பதான் அவ ஸ்டோரியை சொல்றா. ஏன்னா என்னோட அம்மா தான் இதுக்கு முழுமையான காரணமே. அம்மா வந்து தினமும் ஸ்லம்முக்கு வருவாங்க, அவங்க ரொம்ப கைண்டு, தினமும் வந்து எல்லாருக்குமே அவங்க ஃபீட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நாள் என்ன தெரியுமா ஆச்சு, அவங்களோட உடம்பு ஒண்டிதான் அங்க வந்தது. கேட்டா அவங்களோட வெட்டிங் ரிங்க திருநது ஒரு கிரைம்னு என் கிட்ட சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து ஒண்ணுமே புரியல. ஏன்னா எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, வந்து ஸ்லம்ல இருக்கவங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயத்த பண்ணாங்க. ஏன் யாருமே முன் வரல ஹெல்ப் பண்றதுக்கு? எனக்கு அதனால தான் ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ நான் டிசைட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு இன்வென்சிபிளான ஹீரோவா மாறணும்னு. அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பதவியும் இந்த மாதிரி ஒரு பேரும் கிடைச்சது, அயன் ரோஸ்ன்னு. அதே மாதிரி சில பேருக்கு நான் அன்ரீசனபிளா தெரியுவேன். நான் இது வரைக்கும் அந்த விஷயம் நடந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நான் ஸ்மைலே பண்ணதில்லை. இதுக்கப்புறம் அவ நைட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க போயிருப்பா. அங்க கோஸ்ட் பொண்ணு சொல்றா. அவளோட ஸ்டோரி ஒன்றும் அன்யூஷுவலா எனக்கு தெரியல, ஏன்னா நான் 300 வருஷம் வாழ்ந்திருக்கேன். இதை சொல்றதுக்கு தான் நீ கீழே வந்தியா? சரி, உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி, அதுக்குன்னு இப்படி எல்லாம் சொல்ல தேவையில்ல. இதுக்கப்புறம் அந்த லிசார்டு பொண்ணு வந்திருப்பா. அவளையும் அவன் ஹீல் பண்ணும் போதே திடீர்னு அந்த பொண்ணு வருவாளா. அதனால அவங்க 2 பேரும் கன் பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. அங்க எவ்வளவோ இவங்க தடுக்க பாக்குறாங்க, இருந்தாலும் அவங்க 2 பேரும் நிக்கிற மாதிரியே இல்ல. எனக்கு தெரியும் சோஃபியா, இந்த மாதிரி உன்னை ஹீல் பண்ணது அந்த டாக்டர் தானே. ஹே, நீ வந்து என்னப்பா பேசின்னு இருக்க? இந்த மாதிரி நீ சொல்றபடி பார்த்தா எதுக்கு தெரியுமா இங்க வந்திருக்க? அந்த சைல்ட டிராபிகிங் பண்ற அந்த ஆளை தானே நீ தேடுற. எப்படியோ அதை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பண்றதும் ஒரு அரிஸ்டோகிராஃப்ட் தான், வேற யாரும் இல்ல, அந்த கேலண்டர் அவ தான். இது கேட்கிறவன் நம்பல. ஏய், நீ என்ன சொல்ல இருக்க? ரொம்ப பேஷனேட்டடா இருக்காரு இந்த மாதிரி ஆர்ஃபனை படிக்க வைக்கணும்னு. அவரை போய் இப்படி சொல்ற நீ? நீங்க எப்பயுமே மேலோட்டமா இருக்கிற விஷயத்த ஒண்டி பாக்குறீங்களே, இதனால தான் நீங்க ஏமாந்து போறீங்க. அதே மாதிரி நீங்க அந்த டாக்டரையும் மேலோட்டமா தான் ஜட்ஜ் பண்ணிருக்கீங்க. எப்பயுமே வெளியில இருந்து ஒருத்தங்களை ஜட்ஜே பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதை உனக்கு சொல்லணும்னு எனக்கு விருப்பம் இல்ல, இருந்தாலும் நான் சொல்றேன். நீ தேர அந்த டாக்டர் இப்போ உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா அது ஒன்றும் ஃப்ரீயா இருக்காது. இப்போ நான் எவ்வளவு விஷயத்த சொல்லியும் உனக்கு புரியலனா உன்னோட ஜஸ்டிஸ் அது வந்து உண்மையிலேயே ஒரு ஜோக்கா தான் இருக்கும். அங்க யோசிக்கும் போதே நம்ம ஹீரோ நடுவுல வரான். ஆமா, நீ வந்து எதுக்கு நடுவுல வர? கிருஷ்ணா, என்னை வந்து மன்னிச்சிரு, நான் இதை உன்கிட்ட எப்பயே சொல்லியிருக்கணும், ஆனா நான் சொல்லல. இப்போ நான் சொல்றேன், அந்த டாக்டர் அது வந்து வேற யாரும் இல்ல, அது நான் தான். இது கேட்கிற அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னது, ஒருத்தங்கிட்ட எப்படி ஹை லெவலான 2 ஸ்கில் இருக்கும், என்னால எதையுமே நம்ப முடியல. புரியலன்னு நினைக்கிறேன். பாடி லெவல்ல ரெண்டுமே ஒண்ணுதான். என்ன சொல்றேன், இந்த மாதிரி விஷயத்த நான் கேள்வியே பட்டதில்ல. அதனால அவ வந்து அப்படியே போயிடா. அங்க வந்து போகும்போதே நம்ம ஆளுங்களுக்கும் தெரியுது, சோஃபியா வந்து சொல்லியிருப்பால கேலண்டர்னு. அங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு அவ போறா. மத்தவங்களும் கேக்குறாங்க, ஆமா என்ன ஆச்சு, சடனா இன்னைக்கு வந்திருக்கீங்க? இதுவா ஒரு வேலை விஷயமா தான். இந்த கேலண்டர் அவரை மீட் பண்ணி சடனா இன்வெஸ்டிகேஷன் பண்ணு சொல்ல, அவரும் அங்க சொல்றாரு, நீ இதை பத்தி ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நான் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன், இருந்தாலும் ஓகே தான். ஒரு இடத்துல பாக்குறா, இருந்தாலும் ஒரு இடமும் நார்மலா தான் அவளோட கண்ணுக்கு தெரியுது. இங்கெல்லாம் பார்த்து டைம் தான் வேஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வெளியில போகும்போதே அங்க ஏகப்பட்ட காட்ஸ் இருப்பாங்களா. அப்புறம் தான் அவளுக்கு ஒரு புரி தட்டுது, இந்த மாதிரி கண்டிப்பா அங்கதான் இருப்பாங்கன்னு. இதுக்கப்புறம் அவ ஒரு கிணறுக்குள்ள போறா. அங்கதான் அந்த பசங்களையும் அடைச்சு வச்சிருக்காங்க. ஆமா, யார் அது? நீங்க வந்து பயப்படாதீங்க, நான் தான் ஹீரோ, உங்களை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கேன். அதுக்குள்ள சடனா யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க. யாராதுன்னு பார்த்தா அந்த கேலண்டர் தான். வந்து எதிர்பார்க்கல, ரோஸ் இந்த மாதிரி உன்னோட வேலையை ஒண்டி பார்க்கணும், தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்துல நீ உன்னோட மூக்க நுழைச்சி வேஸ்ட் பண்ணிட்ட டைம். ஹீரோவா வந்தோமா போனோமா அந்த வேலையை ஒண்டி பார்க்கணும். இப்படி இவங்க பேசும்போதே அங்க பின்னாடி ஒரு குரல் வந்து, இன்னமும் உயிரோட தான் இருக்க, அது வரைக்கும் நல்ல விஷயம் தான். என்ன நாங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். அங்க இவங்களை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆமா, நீங்களாம் யாரு? நான் ஒரு அன்மார்க்கபிளான ஹீலர் தான். அதே தான், நான் வேறமா அவனுக்கு வழியை காட்டினேன், அவ்வளவுதான். நீ வந்து அந்த லிசார்ட் மேன் தானே, நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்க? ஹீரோ மேல அவன் பயங்கரமா ஷூட் பண்றான். ஆனா ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகலையா. பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகி பயந்து போய் ஓடுறானா. தெரியாதனமா கன்னும் கீழே விழுது. ஹேய், யார சொல்றியோ அவங்களுக்கு முன்னாடி நீ வந்து ப்ரிப்பேரா இருக்கணும். அதே மாதிரி நம்ம 2 பேரும் இப்பதான் மீட் பண்ணோம், அதுக்குன்னு உன் மேல எனக்கு கிரட்ஜ் இருக்குன்னு இல்ல. வந்து என்ன யோசிக்கிறேன், என்ன எதுவுமே நீ பண்ணக்கூடாது, என்ன மன்னிச்சு விட்டுரு. வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன், அந்த உமன்ஸ் கிட்டே நான் மன்னிப்பு கேட்கறேன். இதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி விஷயத்த பண்ண மாட்டேன். இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டா நான் வந்து உன்னை விட்டுருவேன், நீ யோசிக்கிறியா? அங்க அப்படியே சுட்டு அவனை காலி பண்ணிடுறான். இதை வந்து ரோஸ் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரா. என்னது, அவன் வந்து கொன்னுட்டானா? ரோஸ், நான் எதிர்பார்க்கல, உன்னோட நிலைமை அது ரொம்ப மோசமா இருக்கு. நான் ரோஸையும் அவங்க ஹீல் பண்ணி விட அவ ரொம்ப ஆச்சரியமா வரா. ஏய், நீ வந்து ஒரு ஹீரோவா? நான் ஒன்னும் ஹீரோ இல்ல, நான் சாதாரணமா ஒரு அண்டர் கிரவுண்ட் கிளினிக் ரன் பண்ற ஒரு ஹீரோ தான். ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் ஒன்னும் ஹீரோ இல்ல, நான் ஒரு ஹீலர் தானே. ஆமா, இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஹீரோவா என்னால இருக்க முடியல, உனக்கு அதுக்கான தகுதி இருக்கு. என்ன சொல்ற? அந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஹீரோன்னு
மாதிரியான ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து நீ தான் அவங்கள காப்பாத்தின ஃபர்ஸ்ட், அதனால இங்கேயும் நீ தான் ஒரு ஹீரோவா இருக்க போற. அங்க மத்தவங்களும் வந்து கேக்குறாங்க, ஹீரோ நீங்க வந்து இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அங்க இப்போதான் அவளுக்கு ஒரு நிம்மதியும் கிடைக்குது. அவங்க அம்மா பசங்களுக்கு ஃபீட் பண்ண அந்த விஷயத்தெல்லாம் அவ யோசிக்கிறா. அவங்க அம்மா இறந்து போனாங்களே, அவங்களுக்கும் இதே மாதிரி தான் ஷார்ட் டெம்பர், அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்திருக்கு. இருந்தாலும் அவங்க மத்தவங்களுக்கு ஒரு ஹீரோ வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் எனக்கும் என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து எனக்கும் ஒரு ஹீரோ தான். இதே மாதிரி மத்தவங்கள அவங்க வெளியில அவங்க காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அங்க மத்த நைட்ஸும் வரதுக்கு டைம் ஆகுதா, இதனால சோஃபியா மத்தவங்க அங்க இருந்து போறாங்களா. அங்க போறதுக்கு முன்னாடி அவ கேக்குறா, ஆமா நீ வந்து எதுக்கு என்ன ஹீல் பண்ண ஜெனோஸ், இன்னமும் அன்பெய்டா அந்த பில்ஸ் வந்து இருக்குப்பா, அப்புறமா நீ வந்து என்ன ரீபே பண்ண மறந்துடக்கூடாது. இதை கேட்டு அவ சிரிக்கிறா. அவ சிரிச்சு ரொம்ப வருஷம் வந்திருக்கும்னு சொல்லிருப்பால. இதை சொன்னோன்னே அங்க இப்பதான் அவளுக்கு விஷயமே ஞாபகம். ஆமா நான் சிரிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதே மாதிரி நம்ம ஜெனோஸ் வந்து சொல்லிருப்பால இவளுக்கு ஏகப்பட்ட ஃபால்ட் இருக்குன்னு, அதையும் இவ கடைசியில ஒத்துக்கிறா. இங்கே இந்த எபிசோட முடியுது. எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர ஒரு எபிசோடு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.